நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கில்லை ஈடேனை. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இந்த வார கடைசியில் நம்ம பார்த்து ரொம்ப ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற சுற்று மண் வாசனை பாடல்கள் சுற்று. இன்னைக்கு நம்மளுடைய நாளை ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்ம ஆலமரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நம்மளது தெய்வங்களை பஞ்சாயத்து தலைவர்களை வெல்கம் பண்ணி ஆகணும். எஸ் அதுக்காகவே ஒரு ஆலமரத்தை புடிங்கிட்டு வந்து இங்க நட்டு வச்சிருக்கோம். அண்ட் லெட்ஸ் வெல்கம் நம்மளுடைய நாட்டாமை தமிழகத்தின் ராக் ஸ்டார் மனோ ஐயா. ஸ்வீட்டான கியூட்டான பப்ளியான ஆனா இன்னைக்கு குறி சொல்ற ஜக்கமாகிய சிவாஜி. பல ஊர்களுக்கு போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய சின்ன கவுண்டர் ஐயா புஷ்பவனம் குப்புசாமி அவர்களை வணக்கம் வணக்கம் என்று கூறி வரவேற்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம பில்லர் ஆஃப் தி ஸ்ட்ரென்த் இன்னைக்கு வந்து நம்ம பெரிய மைனர் மிஸ்டர் அனந்த் வைத்தியநாதன். சோ இன்னைக்கு மண் வாசனை பாடல்கள் சுற்று இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜட்ஜஸ் உங்ககிட்ட கேட்டே ஆகணும். நம்ம குழந்தைகள்லாம் எப்படி பாடிட்டு இருக்காங்க? டாப் 19க்கு நம்ம வந்தாச்சு. ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா நான் எதிர்பார்த்ததை விட கம்மி தான். ஏன்னா நான் இப்போ வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இல்லை இதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் வந்திருக்கேன்ல, அப்போல்லாம் அந்த குழந்தைங்க ரொம்ப சூப்பராக பாடினாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. அது என்ன காரணம் அப்படின்னு எனக்கு தெரியல. நான் இப்போ அது சொல்லாமல் கூட போகலாம். நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். யாருனால அப்படி ஆச்சு, எதனால் ஆச்சு? அதுக்கு யாரும் காரணம் இருக்காது சார். அதுக்கு யாரும் காரணம் இருப்பாங்க. குழந்தைகளோட ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ரஸ் கரெக்டாக ஓடிட்டுருக்கு. அது என்ன பிடிக்கலன்றது எங்களுக்கு ஒரு சரியாக புரியல. இல்லை சார், எனக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லலை, அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். என்னென்னா அந்த 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 முன்னாடி இருந்த ஒரு பர்ஃபெக்ஷன், அந்த ஒரு வெயிட்னஸ் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இல்லையே, அதை விட பிரம்மாண்டமாக தான் பாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாமே சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்கும்போது இருக்கிற டேலண்ட் விட அதிகமாக தான் இருக்கு அப்படின்னு நாங்கள் எல்லாம் ஃபீல் பண்ணுறோம். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, அப்போ தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. நான் ஒரு மியூசிஷியனுங்கிற முறையில் நான் உள்ளதை சொல்லி தானே ஆகணும். கண்டிப்பாங்க. அதுக்கு வந்து தயார் பண்ணுற மாதிரி நாங்கள் எல்லாம் இப்போ இங்கே நாங்கள் உட்காந்துட்டு அதுக்கு இருக்கிற டேலண்ட் எதுவும் நாங்கள் கம்மி பண்ணுற மாதிரி தான் நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்குது. அதாவது இன்னைக்கு ஒரு 4-5 பாட்டு இந்த மாதிரி கேட்டு நீங்கள் இப்படி முடிவு சொல்ல முடியாது சார். ரைட்டு, ஓகே. அது காரணம் என்னன்னா இப்போ பல காரணங்கள் இருக்கு இதுக்கு. சரி, இன்னைக்கு ஒரு நாள் அப்படி சில குழந்தைகள் அப்படி இருக்கலாம். இல்ல அதான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு நாள் அப்படி இருக்கிறது தான் நான் சொல்றேன். அது வந்து நீங்க நம்ம லஞ்ச் டைத்துல அப்படி தனியா கேட்டுக்கலாம். கேமரா நீங்க செய்யற இதெல்லாம் இருக்கு. புஷ்பவனம் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கோம். அதுக்காக வந்து நீங்கள் குழந்தைங்க எல்லாமே சுமாராக இருக்கப்படன்றது எந்த அளவுக்கு நியாயம்ன்றது எங்கே தான் யோசனை பண்ணணும். நீங்கள் என்ன இப்போ மாற்றி பேசுகிறீங்க? நான் குழந்தைங்க எல்லாமே சொல்லலையே நீங்கள் சார், என் மனசு இல்லை நான் இங்கே தப்பு. நீங்கள் வந்து எல்லாமே சுமார் நான் பார்த்த ஸ்டாண்டர்ட் டிஃப்ரெண்ட் மனசு கஷ்டம் பேசுறது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. வெரி சாரி. நான் என்ன பேசுகிறேன், நான் உங்களை ஒன்றும் சொல்லலையே. பாருங்க, நான் உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்கேன் சார். நானும் உங்கள் மேலே வச்சுருக்கேன். அதுக்காக அண்ணன் இப்படின்னு சொல்லிட்டு மரியாதை குழந்தைங்க எல்லாமே சரியில்லை அப்படின்னும் போது மனசு கஷ்டம். எல்லாம் சரியில்லைன்னு சொல்ல சார். நீங்கள் வந்து இப்போ நாட்டா வேஷம் போட்டால் நீங்கள் எது வேணாலும் பேசலாம்னு. ஹலோ, நாட்டாம வேஷம் இது ரவுண்டுக்காக போட்டோம், அதுக்காக தேவையில்லாமல் இல்லைன்னா எடுத்து போட்டுருவேன். அதுக்காக இது என்னுடைய பர்சனல் கிடையாது. அதாவது குழந்தைங்க எல்லாமே நல்லா பாடல அப்படின்ற வார்த்தை அது சரியில்லை. பர்சனல் அது பர்சனல்ல என்ன பர்சனல் லைஃப் குழந்தைங்க லைஃப் நல்லா இருக்குன்னு தான் நான் சொன்னேன். மனசு கஷ்டமாக இருக்குன்னா அப்போ நாங்கள் மனசு கஷ்டம் எடுத்துக்கிட்டு நான் வந்திருக்கேன். நான் ஜட்ஜுக்கு அது எனக்கு தெரியாது. அது எப்படி நீங்கள் சொல்லலாம்? நான் சொல்கிறது உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருந்தால் நான் போய்க்கிறேன் சார். இல்லை அது இப்படி இல்லைங்க, நாங்கள்லாம் வந்து இல்லை நல்லா தானே பேசுறது. நீங்கள் திடீர்னு உங்களுக்கு என்ன பாச்சு போகும்? இல்லை திடீர்னு நீங்கள் அந்த வார்த்தை சொன்னது எனக்கு மனசுக்கு சரியாக படலை. அப்படின்னு சொன்னது நான் தப்பராக இருந்துச்சுன்னா உங்கள் இஷ்டம். நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அது. இல்லை இல்லை சாரி, சிவாஜி உட்காருங்க, பரவாயில்ல. அது அவர் மனசு கஷ்டமாச்சுன்னா அவரை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. நல்லா தானே பேசிட்டு இருந்தாரு, நல்லா சிரிச்சு தான் இருந்தோம், நல்லா தான் போயிட்டு இருந்தேன். அந்த வார்த்தை அவர் யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா? சார் போனால் புறப்படுங்க சார், நாங்கள் பார்த்துக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உட்காருங்க, என்ன இருக்கு? என்ன அவரை வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி சரி நல்லா இருக்கு, இப்போ சரியில்லை அப்படின்னும் போது மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. அந்த வார்த்தை அவர் சொல்லலாமா? நீங்கள் உட்காருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். அப்படி
அப்படின்னா நான் அவருக்கு வேணான்னா நான் எனக்கு தேவை, நானும் புறப்பட்டேன். இல்லை நீங்கள் புறப்பட்டான்னா நம்ம இதை வந்து தேவைன்ற மாதிரி தானே ஆகிப்போச்சு. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா எங்களுக்கும் இது விருப்பம் இல்லை, எல்லாரும் சேர்த்து தானே வந்தது. இல்லை அப்படி கையெல்லாம் காட்டுறீங்க. என்ன அது என்ன சொல்றீங்க நீங்க? என்ன சொல்றீங்க? என்ன மீசா எடுத்துருவேன் நானு. என்னன்றீங்க இப்போ? என்னன்றீங்க? என்ன வாங்க நீங்க ஏப்ரல் பூலுங்க இன்னைக்கு. ஏப்ரல் பூல் ஆகிட்டோம் இல்ல எங்க தங்கமல்ல. வாங்க வாங்க. இது அநியாயமா இல்ல? ஏமாந்தவங்க எல்லாருமே ஜோரா கை தட்டுங்கப்பா. சார் வெரி சாரி சார். கொஞ்ச நாயில நம்ம நாட்டாம டென்ஷனா இந்த ஆலமரத்தை புடிங்கி அடிச்சிட்டு இருப்பாரு போல இருக்கே. கண்டிப்பா. ஆமாமா. ஐயோ எல்லாம் தெரிஞ்சு வந்து நம்ம குறி சொல்ற அவங்க என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க பாருங்க. பக்கத்துல உட்கார்ந்து எல்லாமே கேட்டாங்க. எல்லாம் கேட்டு நடக்கும்போது நீங்க மட்டும் ஒவ்வொரு பண்ணலாமா? அப்போ யாரு மகாநடிக? சிவாஜி தான். நீங்க பண்ண பிரச்சனையை பார்த்து பின்னாடி 2 கொடை பிடிச்சிருந்தவனுங்க 2 சொம்ப தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. சொம்ப காணோம். இல்ல ஐயோ. I think the person who really got punked not today. அதாவது ஒரு உண்மை என்னன்னா, இந்த குழந்தைகள் தவறா பாடினா கூட நான் குறைய சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி. ஏன்னா இந்த குழந்தைகள் நல்லா பாடுறதுக்கு காரணம் ஆனந்த் சார் தான். அதனால தான் அவருக்கு தெரியாம இந்த கூத்தை நாங்க பண்ணோம். இல்ல அவர் குழந்தைய சொன்னோன்னு அவர் மனசு தாங்கவே இல்லை. கவனிச்சிங்களா? பாத்தீங்களா? உண்மையா அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டாரு. இல்ல இப்போ ஜோக்ஸ் விட்டுடுவோம், சீரியஸா சொல்லுவோம். அதாவது இந்தியாவிலேயே ரியாலிட்டி ஷோனா ரொம்ப பெரிய ஷோல இது ஒரு ஷோ. நான் வந்து வடக்கத்து ஷோல நேஷனல் ஷோ, அதாவது இவ்வளவு பெரிய குஜராத்லேருந்து ஆசாம் வரலும் போற ஷோ விட பெரிய ஷோவா அது இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம்னா அது விஜய் டிவி இவங்க வந்து இந்த டிசைன் பண்ற ஒரு அதோட சயின்ஸ். இன்னைக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, உலகம் தெரிஞ்சிருக்குன்னா, இவங்க எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னா இந்த ஷோனுடைய டிசைன். அதுல நான் ஒரு மியூசிஷியன் டீச்சரா நான் ஒத்துன்னு சொல்றேன். இது வந்து சங்கீதம் எவ்வளவு முக்கியமா இருந்தாலும் நம்மளுடைய சங்கீதோட ஒர்க்கு, சங்கீதத்தை உலகத்தை காமிக்கிறதுக்காக நம்ம அதை கலக்கணும். லைஃப் இஸ் தட் பேலன்ஸ். அவ்வளவுதான். ஓ வெரி நைஸ்லி செட் அரஞ்சி. ஆனா மனோஜி அண்ட் புஷ்பவனவையா நான் சொல்லிட்டேன், 1 வருஷத்துக்கு நாங்க பிளான் பண்ணி உங்களை ஏப்ரல் ஃபுல் ஆக்க போறோம். அடுத்த வருஷம் ஏப்ரல் ஃபுல்ல உங்களுக்கு பாவனா கொடுக்க போற காத்துட்டு இருக்கு. கரெக்ட். சரி ஓகே, இந்த டுமில் தமால் துஷும் அப்படிங்கிற சஸ்பென்ஸ் அப்படிங்கிற டென்ஷன்லாம் இல்லாம இப்போ திருவிழாவை பலமா ஜோரா ஆரம்பிச்சிடலாமா? மண் வாசனை பாடல்களை வந்து ஒரு குழந்தையும் ஆஹா ஒவ்வொரு ஊரை பத்தி அப்படியே புட்டு சூப்பரா பாடிட்டு இருக்காங்க. நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் திரு ரொம்ப பக்தி வாய்ந்த பவ்யமான ஒரு பொண்ணு தான் வந்து பாட போகுது. லெட்ஸ் வெல்கம் ஹரிப்ரியா. ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி, ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்தனம் சொல்லடி. ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி, ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்தனம் சொல்லடி. இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி, மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி. இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி, தென்றல் போல நீ ஆடடி. மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி, தெய்வ பாசுரம் பாடடி.
ஹரிப்பிரியா, அடாடா அடாடா, அந்த ஸ்ரீரங்கனே வந்தது போல இருக்குது. தேங்க்யூ சார். ஸ்ரீரங்கனே கண்ணு முன்னாடி வந்துட்டார். தேங்க்யூ சார். அந்த தெய்வத்தினுடைய திருநாமத்தை அவங்க மனசில் நினைக்கும்படி செஞ்சுட்டேன். தேங்க்யூ. பிரமாதம் இருந்தது, தேங்க்யூ சார். சுகமாக இருந்தது, நல்லா இருக்குமா. தேங்க்யூ சார். ஹரிப்ரியா, ஹாய் மேம். உங்களை கேட்கறதுக்கு வேற லோகத்துக்கு நான் போயிட்டேன். தேங்க்யூ மேம். ரொம்ப 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 நல்லா பாடின தங்கம். தேங்க்யூ. ரொம்ப அழகா பாடின. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். ஹரிப்பிரியா, ஹலோ சார். அழகான ட்ரெஸ்ஸு, அழகாக சிரிச்சிட்டு பாடினேன். தேங்க்யூ சார். பல்லவி ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். சரணம் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். கடைசி பல்லவி நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். ஆக மொத்தத்தில் இன்னும் கொஞ்சம் சங்கதிகள் பிரைட்டாக பாடு. ஓகே சார். காட் பிளஸ். தேங்க்யூ சார். சொம்பு சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. ஏய், இங்க 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 வேஷ்டி கூட நான் தான் கொடுத்தேன், நடுவில் நிட்டாரு. வேஷ்டி கொடுத்துருக்காங்க. இப்ப தம்பி இந்த சைடு. ரைட், ஓகே. ஹரிப்பிரியா எப்போதுமே பக்திமயமான பொண்ணு. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பாடல் சூஸ் பண்ணி ஸ்ரீரங்கம் அந்த ஊரை பத்தி பெருமையா பாடியிருக்க. வெரி நைஸ். ஓகே ஹரிப்பிரியா, இவ்வளோ நல்ல காமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுக்க வேணாமா? அங்க போங்க, வளையல் எடுத்து. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். கோலாகலமா நடந்துட்டு இருக்கிற இந்த திருவிழாவை இன்னும் மெருகேற்ற வகையில 2 சிறப்பு விருந்தினர்கள் வர போறாங்க தெரியுமா? எஸ், அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாடல்களை வந்து நாட்டுப்புறத்துல பாடியிருக்காங்க. அண்ட் சமீப காலமா வந்து அவங்க திரையிலையும் பாடி நிறைய ஹிட் பாடல்களை கொடுத்திருக்காங்க. எஸ், சோ உங்க பலத்த கரகோஷங்களுடன் லெட்ஸ் வெல்கம் தஞ்சை செல்வி அண்ட் ஐயப்பன் அவர்கள். ராசராச சோழனையா தஞ்சையில் கட்டி வச்ச கோயிலையா, தஞ்சையில் கட்டி வச்ச கோயிலையா, தஞ்சையில் கட்டி வச்ச கோயிலையா. ராசராச சோழனையா, ராசராச சோழனையா தஞ்சையில் கட்டி வச்ச கோயிலையா, தஞ்சையில் கட்டி வச்ச கோயிலையா, தஞ்சையில் கட்டி வச்ச கோயிலையா. 1000 ஆண்டு விழா கொண்டாட்டம் தாங்க, தஞ்சை பெரிய கோயிலுக்கே பெருமைதானங்க. எல்லாம் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்கப்பா. ஐயப்பண்ணா, தங்கை செல்வி அக்கா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்றைய நாளை நீங்க வந்து சூப்பரா ஆரம்பிச்சு கொடுத்துருக்கீங்க. இதே ஸ்பீட்ல இதே எனர்ஜில நாங்க வந்து டேக் ஆஃப் பண்ண போறோம். ஓகே, எங்க வீட்டு முன்னாடி கட்டில்லாம் போட்டு வச்சிருக்கோம். கோ சிட் அண்ட் என்ஜாய் தி ப்ரோக்ராம். ஒவ்வொரு குழந்தையுமே ஒவ்வொரு ஊரோட பெருமையும் இந்த மேடையில ஒரு பாடல் மூலியமா வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. எஸ், இத தொடர்ந்து இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் மதுரையில ஆரம்பிச்சு அப்படியே எல்லா ஊருக்கும் டிராவல் ஆக போறாரு. ஓஹோ, சோ நிறைய ஊர்களோட சூப்பரான விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு. எஸ், அவர் பாடல் மூலமா சொல்ல போறாரு. ஒரு எக்ஸ் ரிட்டையர்ட் கிரிக்கெட் பிளேயர்னு சொல்லலாம். சங்கீத சௌரவ் கங்குலி ராஜகணபதி. மதுரை அரசாளும் மீனாட்சி, மாநகர் காஞ்சியிலே காமாட்சி. மதுரை அரசாளும் மீனாட்சி, தில்லையில் அவள் பெயர் சிவ
பனிச மதுரை அரசாளும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி மதுரை அரசாளும் மீனாட்சி. கணபதி மெய் சிலிர்த்துருச்சு எனக்கு. அற்புதமா அந்த சீர்காழியினுடைய குரலை சீர்காழியே வந்து பாடினது போல எங்களுக்கு இருக்கு. தேங்க்யூ. ராஜ கணபதி அம்மாவே நீ கூப்பிட்ட, நீ அம்மாவுக்கு பிள்ளை கூப்பிட்டா அம்மா வராமல் இருப்பல. உண்மையிலேயே அந்த தாய் வந்து இந்த பாடல் மூலமாக உனக்கு பூரணமான ஒரு நல்ல அருளை கொடுத்துருப்பா அப்படின்னு நான் நம்புகிறேன்ப்பா. ரொம்ப பிரமாதம். உன்னுடைய குரல் அருமை அருமை அருமை. தேங்க்யூ சார். உண்மையிலே தேங்க்யூ. இது எங்களுக்கெல்லாம் பெருமை பெருமை பெருமை. வாழ்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக பாடின ராஜா. தேங்க்யூ மேம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பழையன்னு இருக்கும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ மேம். சூப்பராக பாடினல். யுவர் ஸ்ட்ரெங்க் யூ brought it to the fore. way to go. தேங்க்யூ மேம். ராஜகணபதி, எஸ் சார். உன்னுடைய ஜோனர் இது அல்வா சாப்பிட்ற மாதிரி. அதாவது உன்னுடைய த்ரோ இன்னைக்கு ரொம்ப பெட்டராக இருந்துச்சு. நடுவில் எங்கேயுமே கட் இல்லை, வாய்ஸ் கட் இல்லை. கொட்ரா சாக்லேட் மழை. குத்திருவேன். சும்மாங்கடா. நல்லா கை தட்டுங்கப்பா. சங்கீத சௌரவ கங்குலி. நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட்டிங். அதனால உங்களுக்கு கேண்டிமேன் வழங்கும் சாக்கோ டபுள் எக்லேர் ஹேம்பர். தஞ்சை செல்வி அவர்கள் அண்ட் ஐயப்பன் அவர்களோட காமெண்ட்ஸ் கேட்டுடலாம். முதல்ல உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த வயசில் என்னம்மா பண்ணுற சங்கீதம்லாம் அந்த 8 சுதின்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் அற்புதமாக பண்ணுறாப்பா. ரொம்ப சந்தோஷம். அற்புதம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் சூப்பர்ப்பா. தேங்க்யூ சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ராஜகணபதி எவ்வளோ சாக்லேட் ஷவர் வாங்கியிருக்கீங்க இதோட சேர்த்து? 6. குட் நம்பர். உங்களோட 7வது சாக்லேட் ஷவர் எப்பாவது வரணும் அப்படின்னு எங்களோட வாழ்த்துக்கு. கோ ஃபார் இட். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். இன்னும் நம்ம குழந்தைகள்லாம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறாங்க, பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களிருந்து ஒருத்தங்களுக்கு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அப்படிங்கிற டைட்டில் கிடைக்க போகுது. அதோட அருண் எக்ஸல்லோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். மண் வாசனை பாடல்கள் சுற்றுல ஊரா நாங்க வந்து போய் அழகான குழந்தைகள்லாம் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கோம். அவங்க ஊரோட பெருமையை இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு பாடல் மூலியமா வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. எஸ், அதை வந்து பார்த்தோன்னா பொறுமையா ஆலமரத்துக்கு அடியில சொம்பெல்லாம் வந்து பக்கத்துல வச்சு நம்ம குறி சொல்ற ஜக்கம்மா, அதுக்கப்புறம் நம்ம நாட்டாமையா, அதுக்கப்புறம் நம்ம கவுண்டரையா இவங்க எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அழகா வந்து பார்த்தோன்னா குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி ட்ரூ. அண்ட் அடுத்ததா யார் வர போறாங்கன்னு தெரியுமா? அடுத்ததா வரப்போறது வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து ஏற்கனவே சாதாரணமா ஒரு இடத்துல வந்து டிஸ்மேண்டில் ஆன மாதிரி தான் இருப்பாங்க, இப்படிதான் இருப்பாங்க. அண்ட் அவங்க கரெக்டான ஊரை பத்தி தான் வந்து பாடவும் போறாங்க. கரெக்ட். கேரளத்து பெண்குட்டி இந்த மேடையில வந்து தஞ்சாவூரோட பெருமையை சொல்ல போறாங்க. So let's welcome Sefi. அதில்
சேவே ஒரு மாதிரி டெம்போ சாங் தான் நான் பாடி கேட்டிருக்கிறேன். இப்போ நீ ஒரு நல்ல ஒரு மெலடி பாடியிருக்க. நீ பாடின வரைக்கும் நல்லா இருந்தது, அருமையாக இருந்தது, ஒரு குறையும் இல்லை எனக்கு. நல்லா இருக்கு, நல்லா கீப் இட் அப். செபி சார் நல்ல இடம் ஃபஸ்ட்டு பல்லவியில் விட்ட. செப்பி கிட்ட நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. சரணமெல்லாம் ரொம்ப வீக்காக இருந்தது. பல்லவியில் சரணம் அப்பாடா முடிஞ்சிச்சு அப்படின்னு வேர்டு தந்தானே அங்கேருந்து தான் செப்பியே வெளியே வந்தது. ஒரு நல்ல பாட்டு தேர்ந்தெடுத்து பாடினதுக்கு, அசையாமல் ஆடினதுக்கு வாழ்த்துக்கள். செஃபி, உங்களோட ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸில் ஒரு எலிமெண்ட் வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒன்று புஷ் கொடுக்கும். இன்றைக்கி அது கொஞ்சம் காணும். கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இல்லாத இருந்த மாதிரி இருந்தது. பார்க்கலாம் எங்கே போகுதுன்னு. ஓகே, தேங்க்யூடா. தேங்க்யூ. சேத்தி குட்டி, சின்ன மைனருக்கு இருக்கிற கொழுப்பை பாருங்களேன். நிஜம் பொண்ணு யாராவது கையை பிடிச்சி இழுத்தா ஓங்கி ஒரு அரை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்மையை தூக்கிட்டு வந்திருக்காரு. இது சாதாரண பொம்மையா? இந்த ஒரு பொம்மை இது. இந்த பொம்மைக்குள்ள நம்ம ஃபோக்கஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு தஞ்சை செல்வி ஐயப்பன் அவர்கள் சொல்லுவாங்க. வளர்த்திக்கு ரொம்ப கம்மி, ரொம்ப சின்ன பிள்ளை, ஆனாலும் நல்ல பீச்சுக்கு போகலனாலும் உன்னுடைய சௌரியம் 2 வரி நல்லா அதை நீனா எடுத்துக்கிட்ட. ஆனால் நல்லா இருந்துச்சுப்பா. ஸ்ரவி, நல்லா பாடினேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ அக்கா. ஓகே, இப்போ மேட்டருக்கு வரலாம். அந்த பொம்மையை நீங்க வந்து இவ்வளோ நேரமா வச்சுட்டு இருக்கீங்களே கையில, என்ன விஷயம்? இந்த பொம்மை மாதிரியே யாரு டான்ஸ் ஆடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு gift ஸ்பான்சர்ட் பை சொம்பு. சரி, ஓகே, எல்லாருமே ஏன்ச்சு நில்லுங்க பார்க்கலாம். அந்த பொம்மையை நாங்கள் கொஞ்சம் தட்டி விடுவோம். அவங்க எப்படி ஜோரா ஆடுறாங்களோ அதே மாதிரி நீங்களும் ஆடணும். ஓகேயா? ஆஹா, பாருங்க பாருங்க. அனு, அஞ்சனா அந்த பல்ல காமிச்சாதான் நீங்க அழகா இருப்பீங்க. காமிங்க. டேய், இடுப்புன்னு ஒண்ணு இருக்குல்லடா, அது ஆட்றா. அகிலேஷ், அது அடுப்பு மாதிரி இருந்தா எப்படி ஆட்ட முடியும்? என்னடா ஆனந்த் பாபு மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா டெம்போ கொடுங்கண்ணா. கம் ஆன் கம் ஆன். தம்பி ராஜகணபதி, எந்த பொம்மையும் இப்படி வீடுலாம் கட்டாது. ரக்ஷிதா ஃபோக் ஸ்டெப் ஆட வச்சா. நீ என்னடா கையில சோப்பு வச்சுக்கிட்டே தேய்க்கிற? முதுகு தேய்க்கிற ஸ்டெப்பா இது? எல்லா பொம்மைகளுக்கும் ஒரு அப்ளாஸ் கொடுத்தாச்சு. இப்போ நாட்டாமே தீர்ப்ப சொல்லுங்க, யார சூப்பரா ஆடினாங்க? காவியா. காவியா, காவியா. இந்த பொம்மை மாதிரி டான்ஸ் ஆடி நம்ம சொம்பு ஸ்பான்சர் பண்ணதுனால நம்ம சொம்பு கையாலே இந்த பொம்மையை அவங்க கிட்ட கொடுத்துருப்பா. அடுத்ததாக நம்ம திருவிழாவை வந்து சீரும் சிறப்புமாக வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு ஹெவி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதாக ஒருத்தர் வராரு. ஓகே ஓகே, எந்த ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அவர் வந்து பார்த்தனா சாதாரண பட்டியில இருந்து வரல, உசிலம்பட்டியில இருந்து வராரு. ஓகே, ஹெவியான பர்ஃபார்மன்ஸ் அப்படினு நான் புரிஞ்சுக்கிட்டேன். லெட்ஸ் வெல்கம் அகிலேஷ்.
உசுல உசுலம்பட்டி கண்ணமனூரு மைத்தார கண்ணுல வச்சா ஆகாது மைய வைக்கும் சாக்க வச்சு கைய வைப்ப தெரியாது கண்ணமனூரு மைத்தார கண்ணுல வச்சா ஆகாது மைய வைக்கும் சாக்க வச்சு கைய வைப்ப தெரியாது அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டு சேர்ந்து போனால் ஆகாதா காண முடிச்ச கையில் மயில பிடிப்ப தெரியாதா மயில மயில இறகுன்னு போடு தானா விழுந்தா அதுவும் பாடு இறகு அது கடித்தோகையில் கிடக்கும் அதுக்கும் கதை வரும் உசுல பட்டி பெண் குட்டி முத்து பேச்சு அவசரம் பார்த்து என் கழுத்து சுலுக்கி போச்சு உசுல பட்டி பெண் குட்டி முத்து பேச்சு அவசரம் பார்த்து என் கழுத்து சுலுக்கி போச்சு கூட மேல கூட வச்சு குச்சனூறு போல வளம் அதுவாடி செல்லாண்டி கூடையில வச்ச போவு கூடலூரில் விசுதாடி குதி போட்டு வந்தாண்டி உசுல பட்டி பெண் குட்டி முத்து பேச்சு வசரம் பார்த்து என் கழுத்து சுலுக்கி போச்சு உசுல 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 பட்டி உசுல உசுல ஆடி பட்டி ஆடி பட்டி உசுல பட்டி உசுல 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 பட்டி ஆடி பட்டி உசுல பட்டி உசுல 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 பட்டி அடாடாடாடாடா அந்த பாட்டில் கூட இல்லாத சில விஷயங்கள் இப்போ நீ பாடினப்பா. தேங்க்யூ சார் தக்க வச்சுக்கோ. தேங்க்யூ சார் நல்லா வருவே நீ. தேங்க்யூ சார் வெரி குட். கேவிட் அப். அகிலேஷ் நல்ல சாங் கொண்டு வந்துருக்கீங்க மேடைக்கு. உங்களோட இன்னியோட பெர்ஃபார்மன்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சமாச்சாரம் என்னென்னா ஒரு ரொம்ப டெஃபினட்டிவ் எண்ட் இருந்தது. உங்களோட ஒரு ஃபினிஷ் இருந்தது. அழகாக பிளான் பண்ணி சட்டாக்குன்னு யூ ஃபினிஷ்ட் இட் வித் ட்ரெமெண்டஸ் ஃபோர்ஸ் அண்ட் யூ கம்ப்ளீட்டட் த சாங் வெரி பியூட்டிஃபுல்லி. தேங்க்யூ. வெரி நைஸ். தேங்க்யூ அகிலேஷ் சார். வேட்டி நீ கட்டினியா யாராவது கட்டி விட்டாங்களா? கட்டி விட்டாங்க சார். போன ரவுண்ட் இல்லை சார், ஃப்ரீயாக இருக்கு சார். உனக்கு ஃப்ரீயாக இருந்தால் சந்தோஷம். சரி தம்பி, ஸ்ருதி குட்ராஜா. உன் டெம்போல பாடுது. நீ சரணமெல்லாம் நல்லா பாடின, அந்த இடத்துல விட்ட ஸ்ருதி. 20 வந்தாச்சு இல்லையா? இன்னும் பர்ஃபெக்ஷன் பார்க்கணும் இல்லையா கண்ணா? ம், சூப்பர். வாங்க. இதோ வந்துட்டோம். நாட்டாம சொன்னா நாங்க வந்து எப்ப தட்டி இருக்கோம். அகிலேஷ் வந்து ஒரு பாட்டு பாடாம அதை ஆடாம போனா அது எப்படி? அது இன்கம்ப்ளீட். எங்க சொம்போட சேர்ந்து நீ போட்டி போடு பாப்பா. அவர் ஒரு ஸ்டெப் ஆடுவார், அதுக்கு பதில் ஸ்டெப் நீ ஆடணும். ஒன்னால பண்ண முடியாதாடா ஜுஜுபி. சூப்பர். ரெண்டு சொம்புமே ஈக்குவலான சொம்பு அப்படின்றத ப்ரூவ் பண்ணிருக்கார் நம்மளுடைய அகிலேஷ். நல்லா பாடின தம்பி. திருவிழால நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணும் பண்ண கூடாது. அது குழந்தை. இது குழந்தையா? பச்சை புள்ளையை கெடுத்துறாதீங்க. யாருக்குடா அல்வா கொடுக்கணும்னு கேட்டதுக்கு அமலா பாலுக்கு அல்வா கொடுக்கணும்னு சொன்ன அகிலேஷா பச்சை குழந்தை. அமலா பால் அதுக்கு அக்கா மாதிரி. சரி ஓகே கிளம்பு. உங்க ஊர் ஆள்லாம் இறக்கிட்டு இருக்கீங்க, எங்க ஊர் ஆள்லாம் இறக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம
வில்லேஜை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு பஞ்சாயத்து தலைவரோட ஒரு பையன். கரெக்ட். ஒரு மச்சான் வராரு அப்படின்னே சொல்லலாம். அவர் வந்து வர ஸ்டைல் என்ன, பாடுற அந்த அழகு என்ன, சூப்பரா இருக்க போகுது. ஸோ ஒரு கலக்கலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 2ஓட ராக் ஸ்டார் ஆகிய ஸ்ரீகாந்த். மச்சான் பேரு மதுரை நீன்னு பாரு எதுர. மச்சான் பேரு மதுரை நீன்னு பாரு எதுர. நாரக கட்டி பறந்து வரும் ரெண்டு காலு குதிரை. நான் பொறையடிச்சா அட்டை போறோம், உரையடிச்சா காட்டு போறோம். கட்டி வெள்ளம் ஒன்னா பார்த்தா கட்டெரும்பு கூட வருமே. கோடி ரூபாயலும் புட்டுக்க புட்டுக்க கிட்டுக்க இவ எந்த நாட்டு நடப்ப. கத்தாலிக்கும் பேரழகு தக்காளி பழச்சவப்பே. இட்டு கட்டி பாடுவ, புட்டு கட்டி ஆடுவ, பட்டி தொட்டி சேர்ந்து வந்தா பல கட்டி விசுவ. ஒத்தையாடு ஆடவா, கோடி விலை ஆடவா, 10 விரல் காத்திருக்க வந்த ஒண்ணு போடவா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். அண்ட் இந்த வார கடைசியில நம்ம மண் வாசனை பாடல்கள் கேட்டு ரொம்ப 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 என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததா வந்து நம்ம சென்னை பத்தி பாடுறதுக்கு நான் ஒரு ஆளு கூட்டிட்டு வந்திருக்கேன். அதாவது கிராமத்தெல்லாம் சொல்லுவாங்க யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்ட்டு. ஓகே, இப்போ இந்த கேரக்டர் வராங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி 2 பல்லு வரும். லெட்ஸ் வெல்கம் அஞ்சனா. கை
அஞ்சனா உங்களோட பேக்கேஜ் இருக்குல்ல அது வந்து நம்ம கண்ணெல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் சான்ஸே கிடையாது. ஏன்னா உன்னோட மூஞ்சி உன் மோகம் அவ்வளவு எக்ஸ்பிரசிவாக இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ. சமத்தா பாடினேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட் யூ. தேங்க்யூ. அஞ்சனா ஆஹா, நீ பாடும்போது எனக்கு எப்படி தெரியுமா தெரியுது, அந்த ஒரிஜினல் அந்த படத்தில் கல்யாணி உன் வயசில் தான் பாடியிருப்பாங்க, அவளே நேரில் வந்து பாடுற மாதிரி இருக்குதா கண்ணா? தேங்க்யூ ஆ சூப்பர், ஒரு குறையும் இல்லை, நல்லா இருக்கு. அஞ்சனா ரொம்ப நல்லா பாடினேன். தேங்க்யூ சார். அந்த கட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்ல அனுபவிச்சு பாட்டிருக்கேன். தேங்க்யூ சார். அதாவது உன்னுடைய சஸ்டெயின்ஸோ இல்லாட்டி உன்னுடைய த்ரோவோ ஒரு இடத்துலையும் கம்மி ஆகலை. தேங்க்யூ சார். லிரிக் கிளாரிட்டி அவ்வளோ நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். கொட்ரா மழை. Waiting for chocolating and Candyman oda choco double eclair hamper உங்களுக்கு very good. தந்தனாக்கா இன்னொரு one big round of applause. ஜட்ஜஸ் அவங்களோட தீர்ப்பு சொல்லிட்டாங்க. நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் சந்தே செல்வி அவர்கள் அண்ட் ஐயப்பன் அண்ணா அவர்களுக்கு கேட்டுடலாம். பரவாயில்ல, இந்த குட்டி பாப்பா இந்த அளவுக்கு பாடணும்னு நினச்சி பார்க்கல. ரொம்ப சூப்பர் சூப்பர்மா. தேங்க்யூ வெரி மச். ஓகே, அண்ட் இந்த பாட்டை கேட்டா நம்மளுக்கு யார் ஞாபகம் வருவா? கல்லு. அந்த ஒன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது கல்யாணி அப்போ எப்போ எந்த சைஸ்ல பார்த்தோமோ ஒன்றும் அதே சைஸ்ல இருக்கிறாங்க. அவங்க அதை அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணி யூ ஹேவ் டு மெயின்டைன் திஸ் லைக் எவ்ரி டைம். ஓகே ஓகே, நீங்களும் மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே ஓகே, போய்ட்டோம்மா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ செல்லம், சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண. நன்றி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். சரி, இப்போ அடுத்ததாக வந்து நம்ம திருவிழாவில் சிறப்புமை செய்வதற்காக மதுரையை பத்தி பாடுறதுக்காக ஒரு அழகான ஒரு பெண்மணி வராங்க. ஒரு டென்னிஸ் பிளேயர்னு கூட அவங்கள சொல்லலாம். எங்களோட டீமோட ஸ்டெஃபி கிராஃப். லெட்ஸ் வெல்கம் ரக்ஷிதா. பச்சரிசி மாவிடிச்சு 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 சக்கரையில் பாவு வச்சு பாவு வச்சு பாவு வச்சு சுக்கிடிச்சு மிளகடிச்சு மிளகடிச்சு பக்குவமா கலந்து வச்சு கலந்து வச்சு அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம் அம்மனவ எங்களை காக்க வேணும் சுத்தியத எங்களித்தில் போட்டு புட்ட ஒன்ன மட்டும் விட்டு புட்ட தாடி கட்ட மறந்து புட்ட நீதானே என்னோடைய ராகம் என் நெஞ்செல்லாம் உன்னோடைய தாளம் ஏழு ஜென்மம் உன்னை பாடும் உன்னோட பாட்டுக்காரன் பாட்டும் என் மனசேனோ கெருங்குதடி சிறகடிச்சு பறக்குதடி மதுரை மாறி கொழுந்து வாசம் ஏ ராசாதி
ரக்ஷிதா, ஹலோ சார். எனக்கு இன்னும் ஒரு சில இடங்களில் அந்த ஸ்தானத்தில் போய் சரியாக உட்காரல அப்படின்னு தோணுது. சில இடங்களில் மானோட பார்வை தானானே நானே தன நானே அப்படிதானே வரணும். அது அந்த மூச்சு சில இடத்துல நிற்காம கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது. அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. மற்றபடி இனிமையான குரல்மா, நீங்கள் வந்து நல்லா வரலாம். பயிற்சி எடுத்தால் நல்லா வருவீங்க. தேங்க்யூம்மா. தேங்க்யூ சார். ரக்ஷிதா, ஹலோ சார். நல்லா பாடினேன். ஃபஸ்ட்டு பல்லவிக்கு அப்புறம் தான் கொஞ்சம் டேக் ஆஃப் ஆச்சுன்னு நினச்சேன். நீ ஏன் டுவேட் சாங்கில் ஒரே பிரித்தில் ட்ரை பண்ணுறேன்? தன்னு நானே தன்னு நானே அது ரெண்டாக பாடலாம். ஏன்னா டுவேட் இல்லையா? ஆக மொத்தத்தில் நல்ல பாட்டிருக்க. தேங்க்யூ. குட். ரக்ஷிதா, ஹலோ. another voice that demands attention. எனக்கு வந்து உங்களோட ரெண்டிஷன் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஒரு பெரிய உங்களோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் என்ன சாங்கை நீங்கள் எடுக்கிறீங்களோ, எனக்கு தெரிஞ்ச நீங்கள் போர்ச்சே வரைச்சே உட்காரிச்சே நிற்கிறச்சே நீங்கள் ப்ராக்டிஸ்லேயே இருந்துட்டுருக்கீங்க. தட்ஸ் அ பிக் ப்ளஸ் ஃபார் யூ ரக்ஷிதா. தேங்க்யூ. வெரி டெடிகேட்டட் அண்ட் ஐ லைக் தட் வெரி மச். தேங்க்யூ. ரக்ஷிதா, தைரியமா மனோஜி அண்ட் சித்ராமா பாடின பாட்டு இந்த மேடையில் வந்து பாடியிருக்கேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட். தேங்க்யூ. அண்ட் அழகாக பாடினீங்க, கமெண்ட்ஸ் கேட்டீங்க. இப்போ நம்ம ஸ்பெஷல் கெஸ்டோட கமெண்ட்ஸ் கேட்டுடலாமா? ரொம்ப அற்புதமான பாட்டு செலெக்ஷன். நம்ம சார் சொல்லனே, மேடம் சொல்லனே, அந்த பாடலில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்களே, இன்னும் உங்களுக்கு நல்லா அற்புதமாக இருக்கும். கொஞ்சம் உஷாராக பாடுங்க. சந்தோஷம். ஆல் த பெஸ்ட். மனோஜ் சார், சித்ரா சார், சித்ராம்மான்னா அந்த தமிழ்நாடு அந்த பாட்டை கேட்க ஒரிஜினல் மண்ணு வாசனை அந்த பாடல்மா. எத்தனை திருப்பி கேட்டாலும் அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா சார், மனோஜ் சார், நாங்கள்லாம் ரொம்ப விரும்பி கேட்கக்கூடிய பாட்டு சார் இந்த பாட்டு. அவ்வளோ ஒரு அற்புதமான பாட்டு, அப்படியே மண்ணை சார்ந்த பாட்டு. இந்த பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு லைனை மாற்றிக்க முடிஞ்சதை தான் பண்ணணும். இந்த டியூட் சாங் இங்கே சொல்கிற மாதிரி நீங்கள் பார்த்துங்கப்பா. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, ஸோ இந்த மண் வாசனை பாடல்கள் சுற்றுல நம்ம எல்லா கண்டெஸ்டன்ஸுமே பாடி முடிச்சாச்சு. அண்ட் இன்னைக்கு வந்து இந்த நாளை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கின நம்ம சிறப்பு விருந்தினர்கள் தஞ்சை செல்வி அவர்கள் அண்ட் ஐயப்பண்ணா அவர்கள், ரொம்ப ரொம்ப நன்றி. அசத்தலாக இருந்தது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் க்ரீ. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். அண்ட் இந்த வார கடைசியில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மண் வாசனை பாடல்கள் சுற்று. அண்ட் எல்லா பெர்ஃபார்மன்ஸுமே முடிஞ்சிருச்சு. அண்ட் இதனோட எண்டில் அனஞ்சி, இந்த சுற்று எப்படி போச்சு? நம்ம குழந்தைகள்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க? இந்த சுற்றுல கொஞ்சம் குழந்தைகளுக்கு ப்ரிப்பரேஷன் இன்னும் கொஞ்சம் டைம் கிடச்சிருந்தா இன்னும் கான்ஃபிடண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் ஓகே, அதெல்லாம் பார்ட் ஆஃப் த கேம். ஸ்பெசிஃபிக்லி எனக்கு சில பேரை பாராட்டணும். ராஜகணபதி, உன்னோட குரலோடு அந்த சென்ட்ரல் பாயிண்ட் இந்த தடவை நீ பிடிச்சிருக்க. ஸோ வாய்ஸுக்கு வழி இருக்குது. இனிமேல் இது நன்னா பிடிச்சிட்டு போ, கேர்ஃபுல்லாக இரு. ஓகே. அகிலேஷ், குட் இம்ப்ரூவ்மெண்ட். யூஆர் அ வெரி வெரி டேலண்டட் அண்ட் கிஃப்டட் சைல்டு. யூ மஸ்ட் கோ ஃபார். ஓகேயா? தேங்க்யூ அனந்த்ஜி. நம்ம பெரிய மைனரையா சொல்லிட்டாரு. இப்போ நம்ம நாட்டாம கவுண்டரையா, அதுக்கப்புறம் நம்ம ஜக்கம்மா, இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த வாரத்துடைய பெஸ்ட் பர்ஃபார்மர் யாரு அப்படின்ற ஒரு அவார்டை கொடுக்க போறாங்க. இப்போ அந்த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல ஒரு குழு சொல்லுங்க. நான் வந்து ஒரு கால்வாசியை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே. மதுரை. ஓகே, ஸோ யாரெல்லாம் மதுரை ஊரை பத்தி பாட்டு பாடினீங்க? எழுந்து நில்லுங்க. ஆல் ஸ்டாண்ட் அப் அந்த மாட்டு வண்டி. ஓகே. சங்கீத சௌரவ் கங்குலி, ஸ்டெஃபி கிராஃப், குட்டி டிடி, ஜெயந்தா. ஆல்ரைட், சூப்பர். நீங்களே சொல்லுங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக் கோஸ் டு ராஜகணபதி. சங்கீத சௌரவ கங்குலி, ராஜகணபதி. ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ்ல இருந்து ஒரு டிஜிட்டல் கேமரா. வாவ், பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக் ராஜகணபதி. மறுபடியும்
ராஜகணபதி அவர்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக் வாங்கியிருக்காரு. சந்தோஷமான விஷயங்கள் பத்தி நம்ம பேசி நல்லா சிரிச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணியாச்சு. ஆனா அதே டைம்ல இந்த வாரத்துடைய டேஞ்சர் ஜோன்ல யார் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற டைம் வந்தாச்சு, அந்த கட்டம் வந்தாச்சு. ஸோ what are the judges? செபி, மதுமிதா, முகுந்த், அசீத், சந்தோஷ், காவ்யா. அஜித், எப்படி பண்ணிக்கீல் நீங்க நினைக்கிறீங்க? அந்த திருப்பதி ஏழுமலை அந்த அந்த லைன் அந்த சங்கதி மட்டும் கொஞ்சம் கரெக்டாக கொஞ்சம் பயம் இருந்ததில்ல? ஸோ அடுத்த வாட்டி கான்ஃபிடென்ட்டாக பாட்டை வந்து கையில் இப்படி எடுத்துன்னு வாங்கும். டோன்ட் ப்ளே சேஃப். ஓகே, தட்ஸ் ஆல் யூ நீட் டு டூ. யூ ஆர் சேஃப் அஜித். ஓகே அஜித், நீங்க வந்து சேஃப் ஜோன்ல இருக்கீங்க, அதனால யூ கேன் கோ ஜாயின் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். மதுமிதா, பேசிக் உங்கள் வாய்ஸ் கிளாரிட்டி பற்றி நாங்கள் சொல்லிட்டே வர்றோம். அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த நாசல் டோனில் நீங்கள் இப்போ ஹை பிச் போகும்போது, மற்ற இடத்துக்கு போகும்போது இந்த சாங் ஆட்டிடியூடே மாறுது, மூடு. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அது எப்படின்றது ரொம்ப தெளிவாக நீங்கள் திங்க் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. பட் நீங்கள் சேஃப்னு சொல்ல முடியல. வெயிட். முகுந்த், பாலக்காட்டு பக்கத்தில் அதானே பண்ணீங்க. அது பாடின வரைக்கும் நம்ம கரெக்டாக பாடிட்டோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி தோணுது? சார் பல்லவியில் அந்த ஃபீல் சரணத்தில் வரல சார். அந்த இது மறுபடியும் வராமல் நீங்கள் உங்களால் பாட முடியுமா? அந்த கான்ஃபிடென்ட் இருக்கா? சரி. அடுத்த முறை இந்த தப்பு வராது, நான் இந்த ஜோனுக்கே வரமாட்டேன் சார், வரமாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க எனக்கு. சார் நான் கண்டிப்பாக இந்த ஜோனுக்கு வரமாட்டேன். ஓகே, யூ சேஃப். தேங்க்யூ. முகுந்த், நீங்க சேஃப் ஜோன்ல இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் உட்காந்துக்கோங்க. அடுத்தது சுபாஜி. செஃபி, எஸ் மேம். உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் எந்த சாங்ஸில் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்கன்னு. எதில் வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும் செஃபி? அது அந்த பாட்டு எடுங்க, சரியா? இன்னைக்கு நீங்கள் சேஃபாக இருக்கீங்க. செஃபி, சேஃப் ஜோன்ல இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் நீங்க உட்காந்துக்கலாம். ஜட்ஜஸ், இப்போ டேஞ்சர் ஜோன்ல இன்னைக்கு நினைச்சுக்கிறது சந்தோஷ், பாலாஜி, காவ்யா அண்ட் மதுமிதா. உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசிடலாம். மதுமிதாவோட அம்மா கிட்ட பேசிடலாம். முதல் முறையா டேஞ்சர் ஜோன்ல ஆமாம் நிற்கிறாங்க இல்லையா? ஏன்னா இப்போ தான் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு அவளோட மிஸ்டேக் என்னென்னு. ஸோ இதில் ட்ரை பண்ணா, இந்த ரவுண்டில் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணா கண்டிப்பாக அவள் இம்ப்ரூவ் ஆவான்னு எனக்கு நான் நினைக்கிறேன். ஓகே, உங்களுடைய மகள் வந்து இம்ப்ரூவ் ஆவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. காவ்யாவோட பேரண்ட்ஸ், ஓகே, காவ்யா ஏற்கனவே டேஞ்சர் ஜோனுக்குலாம் வந்திருக்காங்க. அண்டு போன தடவை இருந்ததோட இந்த தடவை என்ன தப்பு நீங்கள் ஆஸ் அ பேரண்ட்டாக நோட் பண்ணீங்க, இல்லை வந்து என்ன கரெக்ஷன் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சரணமும் பாடினா அந்த ஒரு இடம் வந்து கரெக்டாக அந்த லேண்டிங்கில் இல்லைன்னாங்க. மற்றபடி நல்லா பண்ண வந்து எனக்கு தெரியல, மற்றபடி ஜட்ஜஸ் கிட்ட தான் கேட்கணும். ஓகே, அண்ட் சந்தோஷ் பாலாஜியோட அப்பா. நேசல் டோன் ப்ராக்டிக்ஸ் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அது இப்போ கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்கான். அப்புறம் அனந்த் சாரோட ட்ரைனிங்கில் இப்போது கொஞ்சம் இன்வால்வாக பாட சொல்லியிருந்தேன். அது இன்றைக்கி நல்லா கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவும் போக நல்லா கொண்டு வருவான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஓகே ஓகே, பேரண்ட்ஸ் அவங்களுடைய நம்பிக்கைகள்லாம் வந்து தெரிவித்திருக்காங்க. ஸோ நம்மளால் வந்து இதுக்கு மேலே எந்த ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. நாட்டாம ஐயா, நீங்கள் தான் வந்து பார்த்தோன்னா இப்போது கடைசி இந்த 3 பேர்ல இருந்து யார் சேஃப் ஜோன் போகிறாங்க, யாரோட இசை பயணம் இந்த மேடையில் இன்னைக்கு முடிய போகுது அப்படின்னு சொல்கிற அந்த தருணம் வந்தாச்சு. ஸோ what are the judges? சந்தோஷ் பாலாஜி, நீங்கள் வந்து இந்த ரெட் ஜோனுக்கு வர்றதுக்கான காரணம் என்னங்கிறது உங்களுக்கு தெளிவாக விளங்குதா? சரிதான் சார், படுது நீங்கள் சொன்னது. நீங்கள் சொன்னது சரிதான் சார். சரி, சரின்னு சொன்னது அதை வந்து திருத்திக்க முடியும்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருதா? எஸ் சார், நம்பிக்கை இருக்குது சார். ரைட், அப்போ நீங்கள் சேஃப் ஆகிட்டீங்க. சேஃப். ஓகே, சந்தோஷ் பாலாஜி, நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போய் உட்காந்துக்கலாம். அடுத்து நம்ம கூட இருக்கிறது மதுமிதா அண்ட் மதுமிதாவோட ஃபர்ஸ்ட் டைம் டேஞ்சர் ஜோனில் வந்திருக்காங்க. அண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னென்னா 2 பேருமே ரொம்ப திறமையுள்ள பாடகிகள். அண்ட்
இந்த மேடையில நிறைய சாக்லேட் ஷவர்ஸ் வாங்கியிருக்காங்க. பட் அவங்கள்ல இருந்து ஒருத்தவங்களுக்கு இன்னைக்கு இந்த மேடையில அவங்களோட இசை பயணம். ஆக்சுவலி காவ்யா வந்து கொஞ்சம் பிளாட்டோ ஆயிட்டு திடீர்னு கப்புள் ஆஃப் ரவுண்ட்ஸில் கம்ப்ளீட்லி பிளாசம் ஆனா. ஸோ காவ்யா, யூ வில் not be continuing the journey with us on SS3. Madhumita, you have to push the envelope. Sure, okay? ma'am. Thank you. Madhumita, safe zone போய் உட்காந்துக்கோங்க. You're safe. காவ்யாவோட அம்மா காவியா இன்னைக்கு இந்த ஜேர்னி ஸ்டாப் ஆகுதுன்னா இந்த வாரத்தினுடைய முடிவு மட்டுமல்ல, அவங்களுடைய ப்ரீவியஸ் ஸ்கோர் எல்லாம் எடுத்து மார்க் ஷீட் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் இன்னைக்கு இந்த முடிவுக்கு வந்திருக்கு. பட் வி லவ் யூ. கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் ஃபிலிமில் எல்லாம் பாடுறதுக்கு உண்டான டேலண்ட் எல்லாம் வந்தாச்சு. உங்களுக்கு அந்த வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாம் ஃபென்டாஸ்டிக்காக வந்துட்டு. God bless you. Definitely you will come up. நான் ஃபர்ஸ்ட் ஒன்று ட்ரெயின் பண்ணது ஆடிஷனில் போராளி பொண்ணுத்தாய். And அப்போலேருந்து I was so impressed by your talent, your ஒரு very different kind of voice. So fight ahead, go and reach your goal in life. All the best. Well said, அனந்த்ஜி. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் கேர்லாக ஒரு ஃபைட்டர் மாதிரி உங்களோட ஃபேவரட் சாங் பாடணுமே, என்ன பாடல் பாட போகிறீங்க? அடி என்னடி உலகம் இது எத்தனை கலகம், அடி என்னடி உலகம் இது எத்தனை கலகம், பந்தம் என்பது சிலந்தி வலை, பாசம் என்பது பெருக்கவலை, சொந்தம் என்பது சந்தையடி, இது சுற்றம் என்பது மந்தையடி, பந்தம் என்பது சிலந்தி வலை, பாசம் என்பது பெருக்கவலை, சொந்தம் என்பது சந்தையடி, இது சுற்றம் என்பது மந்தையடி, அடி என்னடி உலகம் இது எத்தனை கலகம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். மண்வாசனை பாடல்கள் சுற்று இது ரொம்பவே அருமையாக போச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம குழந்தைகளோட ஒரு மறுபக்கத்தை பார்த்தோம். கிராமிய பாடல்கள், சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஊர்கள் பற்றி, அவங்களோட பெருமைகளை பற்றி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த மேடையில் பெர்ஃபார்மன்ஸஸ் மூலியமா வெளிப்படுத்தினாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாம என்னோட பர்ஃபார்மன்ஸ், எங்க நைனா பர்ஃபார்மன்ஸ், சொம்போட பர்ஃபார்மன்ஸ், நம்ம பாவனாவோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல ஃபேண்டாஸ்டிக்கான பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் பார்த்தோம். இருந்தது, சந்தோஷமான நிறைய தருணங்கள் இருந்தது. இருந்தாலும் இந்த ஒரு ரவுண்ட்ல காவ்யா அவங்களோட இசை பயணம் இந்த மேடையில முடிஞ்சிருச்சு அப்படின்னு கொஞ்சம் சோகமாவே தெரிவிச்சுக்கணும். காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கடுமையாயிட்டு இருக்கு. இப்போ இருக்கிறது 18 குழந்தைங்க தான். ஆனா அவங்க மனசுல எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தான் ஓடிட்டு இருக்குங்க. ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அப்படிங்கிற டைட்டில் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அருண் எக்ஸெல்லோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் ஒன்று அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அடுத்த வாரம் இன்னும் சுவாரஸ்யமான ஒரு சுற்றுல சந்திக்கலாம். அண்ட் முக்கியமா நம்ம கண்டெஸ்டன்ஸ்லாம் என்ன மாதிரி பாடல் பாடுறாங்க, நாட்டாமைகள்லாம் என்ன தீர்ப்பு சொல்றாங்க, அண்ட் மார்க்அப்ஸோட கெட்டப் எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா you have to see us next week. Until then, this is me Bhavna signing off along with Markapa on
ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். குட் நைட்.